ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது, அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். mhsc.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து உங்களுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பல்வேறு நபர்கள் பல்வேறு பதவிக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி எதிர்பார்த்துருந்த ரிசல்ட்டை இப்போதைக்கு கொடுத்துட்டாங்க. மார்னிங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டை செக் பண்ண இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மார்க் செக்யூர்டு பை த கேண்டிடேட் இதில் அறிவிச்சிருக்காங்க. என்னமான பார்த்தீங்கன்னா காப்பீஸ் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த பதவிக்கான ரிசல்ட்டை செக் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். அதுக்கடுத்து செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு மசாஜ் இந்தமான பதவிகளுக்கு அப்ளை பண்ணவங்க செகண்டாக இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். மூணாவதாக டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணவங்க மூணாவதாக இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நாலாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், ப்ராசஸ் சர்வர் போன்ற பதவிகளுக்கு அப்ளை பண்ணவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். மொத்தமாக 4 வகையான ரிசல்ட்டை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பதவிகளுக்கு ஏற்ப. அதேமாரி உங்களுக்கான ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீயும் பார்த்தா வெளியிட்டாங்க. நீங்கள் ஆன்சர் கீயை வச்சு ஸோ எவ்வளோ கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, ரிசல்ட் எப்படி கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரிசல்ட் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் அதாவது காப்பீஸ் அட்டெண்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் தனியாக கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி மசாஜி பதவி தனியாக கொடுத்துருக்காங்க, டிரைவர் பதவிக்கான ஆன்சர் கீ தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப் அந்தமான பதவிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னமான ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ ரிசல்ட் பார்க்குறதுக்கு என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்து போச்சு அப்படி மாதிரி கேட்டிருக்கீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்ல ஹால் டிக்கெட் இருந்திருக்கும். அந்த ஹால் டிக்கெட்டில் தான் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். ஸோ ஹால் டிக்கெட் இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வெப்சைட்டில் கிடையாது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இருக்குதா இல்லையான்றத. ஸோ நான் சர்ச் பண்ண வரைக்கும் வரல, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட்டை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம். அல்லது மெயில் மூலமாகவும் தெரிவிச்சிருப்பாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லி. அதன் மூலமாகவும் நீங்கள் ஃபைன் பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறது ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹால் டிக்கெட்டில் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கான ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் உங்கள் பெயர் என்ன, எந்த பதவிக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த பதவினே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மார்க் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் ஏல எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அதேமாரி பார்ட் பியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, 10th ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, 8th ஒரு சில பதவிகள் இருக்குது. 10th குவாலிஃபிகேஷன் படி என்னமான பதவிகள்லாம் சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அது எல்லாமே 10th குவாலிஃபிகேஷன். அதுக்கடுத்து மீதி இருக்க எல்லா பதவியுமே 8th குவாலிஃபிகேஷன் தான். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், இதுமாரி எல்லாமே அதுக்கான பதவி தான் கொடுத்துருக்காங்க. இப்போது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு தான் எக்ஸாம் இருந்திருக்கும். ஸோ அதில் 50 மதிப்பெண் பார்ட் ஏ தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு, பார்ட் பி ஒரு 50 மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்ட் ஏல மினிமம் 40% மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும்தான் பார்ட் பிக்கான மார்க்கே எவல்யூஷன் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது பார்ட் ஏ தமிழ் மொழி தகுதி தேர்வு அதில் மினிமம் 40% 20 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் பார்ட் பிக்கான மார்க் கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு ரிசல்ட்டில் பார்ட் பிக்கான மார்க் நாட் எவல்யூட்டட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் தான் நீங்கள் பார்ட் ஏல 20 மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும்தான் பார்ட் பிக்கான மார்க்கை உங்களுக்கு எவல்யூஷன் பண்ணுவாங்க.
அதுக்கடுத்து செகண்டாக வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்லாம் மொத்தமாக 170 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பார்ட் ஏல 50 மதிப்பெண்ணும் பார்ட் பியில் மீதி இருக்க 120 மதிப்பெண்களுக்கும் உங்களுக்கான எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ மீதி எல்லாமே 100 மதிப்பெண் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 10th குவாலிஃபிகேஷனுக்கான பதவிக்கு மட்டும் 170 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த எக்ஸாமினர் சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் போன்ற பதவிகளுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டுமே 170 மதிப்பெண். அதில் 170 மதிப்பெண்ணில் 50 மதிப்பெண் பார்ட் ஏவும் மீதி இருக்க பார்ட் பிக்கு 120 மதிப்பெண்ணும் கொடுத்துருப்பாங்க. இது 10th குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணவங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வைவா வாய்ஸ் இருக்க போது 30 மதிப்பெண்களுக்கு வைவா வாய்ஸ் இன்டர்வியூ மாரி உங்களுக்கான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ ரிசல்ட் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கான லிஸ்ட்டை கொடுத்து அவங்க மட்டும்தான் இந்த வைவா வாய்ஸுக்கு வந்து போவீங்க. 30 மதிப்பெண்களுக்கு வைவா வாய்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக 200 மதிப்பெண் எடுத்துகிட்டு அதுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத செலக்ஷன் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தா அந்த 10th குவாலிஃபிகேஷனுக்கான பதவி இருக்கு பாருங்க. சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி பதவிகளுக்கு அடுத்த கட்டமாக வைவா வாய்ஸ் நடக்கும். ஒரு செலக்ஷன் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணி வைவா வாய்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வைவா வாய்ஸ்னால் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாய்மொழியாக நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூமே நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மீதி இருக்க பதவி இருக்கு பாருங்கள். காப்பீஸ் அட்டண்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த மாதிரி பதவி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி பதவிகளுக்கு வந்து மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு வாங்க எக்ஸாம். அதில் பார்ட் ஏல 50 மதிப்பெண்ணும் பார்ட் பியில் 50 மதிப்பெண்ணும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் நடக்க போது 70 மதிப்பெண்களுக்கு ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா உங்களுக்கு எந்தமான ஜாப் இருக்க போகுதுன்னா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஜாப் தான். இந்த பாத்திரம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதோ அதை பற்றி வந்து ஸ்கில் டெஸ்ட்டாக வந்து கேட்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டாக பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு 70 மதிப்பெண். அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் நடக்கும். அதுக்கு ஒரு 30 மதிப்பெண். இதில் மொத்தமாக 200 மதிப்பெண்களை செலக்ட் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் என்ன பதவினா இந்த மீதி இருக்கு பாருங்கள். கிளீனஸ் ஒர்க்கர் ஆகட்டும், மசாஜ்ரி அந்த மாதிரி பதவிக்கும் சேம் அதே மாதிரி தான் ஸ்கில் டெஸ்ட். நீங்கள் எந்தமான பாத்திரம் கழுவணும் அதுக்கு பெருக்க போகிறோன்னா அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் இருக்க போது இதுவும் வந்து 200 மதிப்பெண்களுக்கு தான் உங்களை செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்த கட்டமாக டிரைவர் பதவி கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கும் அதே மாதிரி தான் மொத்தமாக எக்ஸாம் 100 மதிப்பெண்ணா. அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் டிரைவிங்கான ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க 70 மதிப்பெண். அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதாங்க பேசிக்காக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த 10th குவாலிஃபிகேஷன் தவிர்த்து இது எல்லாத்துக்குமே 100 மதிப்பெண் தான் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் மட்டும் 170 மதிப்பெண் எழுதிருப்பீங்க. இது அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் மற்றும் வைவா வாய்ஸ் தான் நடக்க போகுது. அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் செலக்ட் ஆகிறவங்க வைவா வாய்ஸுக்கு போவீங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதுவே கன்ஃபர்மேஷனே கிடையாதுங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் நடக்க போகுது. ஓகே, ஸோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். செக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிய வருங்க. பார்ட் ஏல எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, பார்ட் பியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு கட் ஆஃப்கான வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எவ்வளோ கட் ஆஃப் எடுத்து அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு போவீங்க அப்படின்றதுக்கான அதை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். ரிசல்ட் செக் பண்ணாதாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாதவங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பாருங்கள். அல்லது ஹால் டிக்கெட்டில் இருக்கிறத இன்ஃபர்மேஷன் அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதை பார்த்து கொடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவைப்படுறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட்டில் உங்களுக்கு ஹைகோர்ட்னு இருக்க பாருங்கள். இதில் போயிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் தெரியாதவங்க இதில் ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் பாஸ்வேர்டை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லாகின் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு நேராக வியூ ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இல்லை அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து
அந்த இதில் இருக்க பாருங்கள் ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பரை வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஸோ அப்ளிகேஷன் நம்பரை வச்சு ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஹால் டிக்கெட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் பேசிக்காக ரிசல்ட் பற்றின ஃபுல் அப்டேட். அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்றது வரை அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ செக் பண்ணாதாங்க செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.